உயர்ந்த பலியும் இதுவே இதுவே, புனித பலியும் இதுவே இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. உன்னத பலியும் இதுவே இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே இதுவே, புனித பலியும் இதுவே இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தெய்வ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்பின் சமூகம் அமைப்போம் அமைப்போம், அருளில் நிறைந்து இணைவோம் இணைவோம். அவரின் குரலை கேட்போம் கேட்போம், இறை அழைப்பை ஏற்று வருவோம். நிறை வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். வளங்கள் வழங்கும் பலி, வலிமை பெருகும் பலி, மனிதம் மகிழும் பலி, எழுவோம் தொழுவோம். இறைவன் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். குத்துவிளக்கு ஏற்றுதல். ஒளியானது இருளை அகற்ற தன்னை அர்ப்பணிக்கின்றது. மரியாவும் தனது வாழ்க்கை முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்தார். அத்தகைய ஒரு வாழ்வை வாழ நாமும் அழைக்கப்படுகிறோம் என்ற எண்ணத்துடன் ஒளியேற்றி பலியினை தொடங்குவோம். விளக்கின் முதல் திரியை ஏற்ற நமது பங்கு தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் அவர்களையும், இரண்டாம் திரியினை ஏற்ற அருட்தந்தை தாமஸ் அவர்களையும், மூன்றாம் திரியினை ஏற்ற உதவி பங்கு தந்தையையும், நான்காம் திரியை ஏற்ற புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய தலைவரையும், ஐந்தாம் திரியை ஏற்ற திருமதி ரத்தின புஷ்பம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்வு
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என இறையுள்ளத்திற்கு தலைவணங்கிய கன்னிமரியா தன்னை உரிமைகள் இழந்த அடிமை பெண்ணாக பார்க்கவில்லை. மாறாக இறைவனோடு உரையாடும் அவரது தூதரின் வார்த்தைகளை புரிந்து கொண்டு தன்னை முழுவதுமாக கடவுளிடம் அர்ப்பணித்தார். மரியாவின் அந்த முழு அர்ப்பணமே இன்று நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்கிறோம். அத்தகைய ஒரு அர்ப்பண வாழ்வையே கிறிஸ்து இன்று நம்மில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை கன்னிமரியா ஏற்றுக்கொண்டதால் வார்த்தையாகிய இறைவன் அவர் உதரத்திலே உருவானார். உருவானவுடன் தன் மகிழ்ச்சி பிரவாகத்தில் மரியா பாடல் இசைக்கிறார். ஏழ்மையும் வறுமையும் அதிகாரமின்மையும் சமூகத்தில் தாழ்நிலையிலும் இருந்த சூழலிலும் பாடலில் சேர்ந்தே ஒலிக்கிறது. இத்தகைய விளிம்பு நிலை சகோதர சகோதரிகளோ கரம் பிடித்து பாகுபாடுகளை சமன் செய்து பிறருக்காக நமது வாழ்வை அர்ப்பணிக்க அழைக்கிறார். அழைக்கும் இறைவனின் குரல் கேட்டு வாழ்வாக்கிட திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய மக்களுக்காகவும் இன்று திருப்பலி நிறைவேற்றும் அருத்தந்தைக்காகவும் நமது பங்கு தந்தையர்களுக்காகவும் கன்னியர்கள் மற்றும் நமது பங்கு மக்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது விவேக் வின்சியா அவர்கள் இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்காகவும் நன்றி திருப்பலியாகவும், விஜயன் சவுலியா நன்றி திருப்பலியாகவும், ஜோபி மற்றும் பீனா ஜோபி நன்றி திருப்பலியாகவும், இக்னேஸ் பெடர் ஆனி ஜூடு ஆகியோர் நன்றி திருப்பலியாகவும், விக்டோரியா டேனியல் நன்றி திருப்பலியாகவும், நிசாந்த் பிரியா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய திருவிழாவுடைய 2வது நாள் அன்னைக்கு திருத்தேர் விழா எடுத்து மகிழ இருக்கிறோம். கூடி சேர்ந்து தேர் எடுத்து கொண்டாடுங்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த அருமையான நாளிலே நம்முடைய 30வது ஆண்டு பெருவிழாவினுடைய இந்த 2வது நாளிலே அன்னையில் இணைந்து அர்ப்பணத்தில் வளர்ந்திட என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம் மத்தியிலே அருள் தந்தை ஏ தாமஸ் அடிகளார் அவர்கள், தந்தை அவர்கள் நம்முடைய மறைவட்டத்தைச் சேர்ந்தவர். நம்முடைய அண்ணா நகர் புனித லூக்கா ஆலயத்துடைய பங்கு தந்தையாக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் தன்னுடைய குருத்துவ வெள்ளி விழாவை இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பணத்தை ஒரு கரவடி கொடுத்து அவரை நம்முடைய அருமையான இந்த திருப்பலிக்கு வருக வரவேற்போம். அவர் வழியாக இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரியை பெற்று தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பிக்கிற புனித மிக்கேல் அதிதூதர் அன்பிய மக்களுக்காகவும் இதோ இங்க வந்து குழுமி இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். வருகிற போதே சொன்னாங்க, மலை தூர்ற மாதிரி இருக்கு, நாம அருள்மலை பொடுகிற ஆரோக்கிய தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனவே நான் நினைக்கிறேன் திருப்பலி முடிவு பெறுகிற வரை, அல்லது நான் இப்ப வேண்டிதான் வந்தேன், இந்த தேர் போயிட்டு வர வரைக்கும் மாதாவுடைய அருளும் ஆசை நமக்கு துணையாக நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலி கலந்து கொள்வோம். அத்துணை காரியங்களும் அவர் நிச்சயமாய் நமக்கு உகந்த விதத்திலே வழிநடத்துவார் நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம். இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்குள் நாம் இணைவோம். சரணடைந்தே
என்னும் குட்டி திருச்சபையில் பணியாற்றும் அருட்தந்தையர்களை குறை சொல்லவும் அவர்களை இழிவாக பேசி மனம் புண்பட செய்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எம்மை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்துபவரே இறைவா, சந்தேகம் என்ற பாவத்தினால் அன்பான சூழ்நிலையை விட்டு விலகி பிரிவு என்ற இழிவு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். இத்தகைய நிலை எங்களில் இருந்தமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எம்மை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை எங்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த இறைவனே, அன்னைக்கு விழா எடுக்கும் நாங்கள் துன்பங்களினால் துவண்டு போகின்ற போது நம்பிக்கையை இழந்து உம்மை விட்டு விலகி பிற தெய்வங்களை நாடிச் சென்ற தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எம்மை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருளுமை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் மொக்கவுந்தர்களாகிவிட இயலாத நாங்கள் திருமகனாகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் நமக்களித்த கட்டளைகளை நாம் பின்பற்றி நடப்போமாயின் கிடைக்கும் நன்மைகள் அதையே நம் சந்ததியினருக்கு கற்றுக் கொடுப்பதால் அவர்களும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் வாழ்வார்கள் என இணைச்சட்ட நூல் வழியாக கூறும் இறைவனின் குரலுக்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். பாகால் பேகோரில் ஆண்டவர் செய்ததை உங்கள் கண்களால் கண்டீர்கள். பேகோரின் தெய்வமாகிய பாகாலை பின்பற்றியவர்கள் உங்களிடையே இல்லாதவாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் அழிக்கப்பட்டார்கள். மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட நீங்கள் இன்றும் வாழ்கின்றீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளையின்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ? நான் இன்று நேர்மை மிகும் சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டோ? கவனமாய் இருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். ஓரேபில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நீங்கள் நின்ற நாளை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் என்னிடம் மக்கள் கூட்டமைப்பை என் முன் கூடி வரச் செய், அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க செய்வேன். அதனால் அவர்கள் இத்தரையில் வாழும் நாளெல்லாம் எனக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வர். அவ்வாறே பிள்ளைகளும் கற்றுக் கொடுப்பர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தெய்வம் உன் அன்பில் பேராகம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. தெய்வம் உன் அன்பில் பேராகம் கொண்டே,
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நம் வாழ்வு கள்ளமற்றதாய் இருக்க வேண்டும் என்றும் எந்த சூழ்நிலையிலும் தளரா மனதுடன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றும் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் வழியாக எடுத்துரைக்கும் இறைவனின் குரலுக்கு செவி கொடுப்போம். வாசகம். தூய பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை முத்துக்கள் 9 12 முடிய. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா கீதம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர். வாழ்க மாமரியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிறப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அந்த துறவி குளிப்பதற்காக ஒரு ஆற்றங்கரைக்கு செல்கிற பொழுது அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே ஒரு தேளானது தண்ணியிலே தத்தளித்து கொண்டிருக்கிறது. எனவே அது 2 நேரம் அந்த தண்ணியிலே தத்தளித்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த ஒரு துறவி தன்னுடைய கையால் அந்த தேளை பிடித்து கரையில் விடுகிறார்.
என்ன ஆயிருக்கும்? தேல் என்ன பண்ணியிருக்கோம்? டங்குன்னு இல்லையா, கொட்டிச்சு. நல்லா அவர் தன்னுடைய கொடுக்கால் கொட்டியது. சரி, எடுத்து விட்ட உடனே திரும்பி மீண்டுமாக அந்த தேல் அந்த தண்ணீருக்கே ஓடியது. மீண்டுமாக இவர் பார்த்தார், மீண்டுமாக அதை எடுத்து கரைக்கு வெளியே விட்டார். மீண்டுமாக அது கொட்டுகிறது. இப்படியே அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அருகாமையில் இருந்தவர் சென்று அவரை பார்த்து சொல்லுகிறார், எங்க அந்த தேல் தான் திருப்பி திருப்பி கொட்டுதில்லை, அது கரையில் விட்டாலும் திருப்பி தண்ணீருக்கு தானே போகுது, எதற்கு அதை திருப்பி திருப்பி மீண்டுமாக அதே அந்த தேலை எடுத்து தண்ணீருக்குள் விடுறீங்க அப்படின்னு கேட்டபொழுது சொல்லுகிறார், தேலுடைய தன்மை என்பது என்ன? கொட்டுறது, அது விஷத்தை கொட்டுவது அதோடைய தன்மை. எனவே அது கொட்டி கொண்டிருக்கிறது. உதவி செய்வது, உயிரை காப்பாற்றுவது என்னுடைய தன்மை. எனவே நான் இந்த உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், இந்த தேலை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். அன்பாதவர்கள், இன்றைய நாளிலே நாம் அன்னையோடு இணைந்து அர்ப்பணித்தில் வளர என்ற ஒரு தலைப்பை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அர்ப்பணித்திலே வளரணும் அப்படின்ட்டு. அர்ப்பணம்னா என்ன? முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அர்ப்பணம் அப்படின்னு சொன்னால் ஒப்படைத்தல், ஒப்பு கொடுத்தல், சரணடைதல், அர்ப்பணம். அது இன்னும் சொல்ல போனால் மொத்தமாக ஒரு அடிமை போல மாறுதல், அதுதான் அர்ப்பணித்தல் என்ற அர்த்தம். ஆகவே பேதுரு 2வது திருமுகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் தம்மை ஆட்கொண்டிருப்பவற்றுக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் நிறைய காரியங்களுக்கு அடிமையாயிருப்போம் இல்லையா? ஒரு சிலருக்கு பணத்து மீது அடிமையாக இருக்கும், பொருள் மீது அடிமையாக இருக்கும், டாஸ்மார்க் அல்ல போதை பொருள், ஏதாவது பல காரியங்கள் இருக்கிறது நாட்டில். ஆகவே பேதுரு சொல்லுகிறார், அவர்களை எது ஆட்கொண்டிருக்கிறதோ அதனுடைய அடிமையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அர்ப்பணித்தல் என்பது தன்னை ஆட்கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்கு முழுமையாய் தன்னை ஒரு அடிமை போன்று விட்டு விடுவது, ஒப்படைத்து விடுவது, இதான் அர்ப்பணம். இதை தாய்மறியால் செய்தால், எனவே அவளை போல நம்மளும் செய்யணும், நம்மளும் வளரணும் என்றுதான் இன்றைய தலைப்பு. ஆக அன்பானவர்களே, தாய்மறியால் தன்னை ஒரு அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார். இன்றைய இந்த நற்செய்தி சரி அல்லது தொடர்ச்சியாக லூக்காவிலே படிக்கிற நற்செய்தி சரி, இதோ முது அடிமை ஒரு வார்த்தை எனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே தன்னை ஒரு அடிமையாக ஒப்படைத்து விடுகிறாள், தன்னை அடிமையாக தன்னை முழுவதுமாக சரணடைந்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் தாய்மறியாளுடைய அர்ப்பணம். சரி, இந்த ஒரு தாய்மறியாளுடைய இந்த அர்ப்பணம் என்பது யாரோ கட்டாயப்படுத்தி வருவது கிடையாது. சுயமாக தானாக முன் வந்து அவள் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பது. ஆக அர்ப்பணித்தல் என்பது நாமவே சுயமாக முன் வந்து தானாக ஒப்படைக்கிற ஒரு காரியம். ஒரு உயரிய ஒரு நோக்கத்திற்காக, ஒரு கொள்கைக்காக, ஒரு மேன்மையான ஒரு நபருக்காக, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்வது தான் அர்ப்பணம். தாய்மறையில் என்ன செய்தால் நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரின் அடிமை என்று ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக மாற்றிக்கொள்கிறாள், ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறாள். சரி, அடிமையாக எதற்கு ஒப்பு கொடுத்தாள் அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வார்த்தையை அவள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க, உங்களுடைய வார்த்தை எனக்கு ஆகட்டும். கடவுளுடைய வார்த்தை என் வாழ்க்கையில முழுசா நடக்கணும் என்பதற்காக அடிமையாய் மாற்றிக்கொள்கிறாள், அதை அர்ப்பணித்து விடுகிறாள். ஆகவே தாய்மறியாளுடைய அர்ப்பணிப்பு அங்கதான் இருக்கிறது. தாய்மருடைய அர்ப்பணித்துல நாமும் வளரணும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய வார்த்தைப்படி நாமும் வாழ தயாராக இருக்கணும், ஒப்படைத்து விடணும் என்று அர்த்தம். கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப, சித்தத்திற்கு ஏற்ப நாம் முழுமையா நம்மை ஒரு அடிமை போல ஒப்படைத்து விட வேண்டும், அர்ப்பணித்து விட வேண்டும். அப்படிதான் அப்போ அப்படி நாம் வளரணும் என்று சொல்லிதான் இன்றைய இந்த ஒரு தலைப்பானது நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, 1 கொரிந்தியர் 9:19 நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்றார், நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவுடன் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாய் மாற்றிக்கொண்டேன் சொல்றார். நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவுடன் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாய் மாற்றிக்கொண்டேன்னு சொல்றார். யோசித்து பாருங்க, தாய்மறியால் என்ன சொல்லுவாங்க? இதே வசனத்தை நம்ம சொன்னா தாய்மறியால் என்ன சொல்லுவாங்க?
நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர நான் எல்லாருக்கும் அல்லது கடவுளுக்கு அடிமையாய் என்னை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதான் நம்ம அதை சொல்லுவாங்க. நான் யாருக்கு அடிமை கிடையாது, ஆனால் கடவுள் கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக, கடவுள் மகனை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் என்னை கடவுளுக்கு அடிமையாய் மாற்றிக்கொள்கிறேன்னு சொல்றார். அதே போல பிலிப்பியருக்கு திருமுகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது பவுல் சொல்றாரு, அவர் எப்படி ஆண்டவர் இயேசுவை சொன்னால் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார்ன்னு சொல்றார். அவர் தன்னை அடிமைக்கு தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும் எப்படி சொல்லுவார்? ஒருவேளை இந்த வசனத்தை, நான் யாருக்கும் அடிமையா இல்லாதிருந்தும் உங்களை விடுவிப்பதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை பாவத்தை விடுதலை செய்வதற்காக நான் என் தந்தைக்கு அடிமையாய் மாற்றிக்கொண்டேன்னு சொல்றார். இதுதான் அர்ப்பணம். ஆக அன்பவங்களே, சுத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் கூட கணவன் மனைவி அர்ப்பணித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்கள் அர்ப்பணம் அவசியமானது. அதேபோடைய குருக்கள் கன்னியர்கள் நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படியாக பல நிலைகளில் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்தில் நாம் ஒருவர் அர்ப்பணித்து கொண்டு தான் இருக்கிறோம், அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம எல்லாரோட யாரோ ஒருவரோடு நம்ம நம்முடைய வாக்குறுதி கொடுத்து நம்ம நம்மை ஒப்படைத்து நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தாய் மரியாள் செய்தது போல நாமும் செய்யணும்னு சொன்னால் ஆண்டுடைய வார்த்தையை நம்பி விசுவசித்து வாழணும். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 1:45 வசனம் சொல்லுகிறது, எலிசபெத் அம்மாள் தாய் மரியாளை சந்திக்கிற பொழுது சொல்ற செய்தி தான், ஆண்டவர் உமக்கு சொன்னவை என்று நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர். ஆகவே அதுதான் தாய்மரியாளுடைய அர்ப்பணம். ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இருந்து உண்மையிலே விடுதலை வேணும், சுகம் வேணும், நல்லது நடக்கணும் என்று ஆசைப்பட்டா நாம் செய்ய வேண்டிய காரியம் அவனுடைய வார்த்தையை முழுமையாக அந்த நம்மை முழுமை நம்பி வாழ கற்றுக்கொள்வதுதான். தாய் மரியாளை போல ஆண்டவர் நமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று முழுமையாய் 100% மேலாய் நம்ப வேண்டும். அப்படி நம்பி யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்தான் கடவுளுக்கு அர்ப்பணமாக இருக்கிறார்கள், அவர்தான் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள், அவர்தான் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்பது, அவர்களுக்கு வேண்டுவது அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக இருக்கிறது, அருளப்படுவதாக இருக்கிறது. அன்பானவர்களே, பெசன் நகரில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நடந்த ஒரு உண்மையை சம்பவத்தை சொல்கிறேன். மாதாவுடைய திருத்தலத்தில் ஒரு நாள் சிங்கப்பூரிலிருந்து ஒரு குடும்பமானது ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார்கள். பல மருத்துவர்கள் சென்றிருக்கிறார்கள். அந்த எல்லா மருத்துவர்களுமே கைவிட்டு விட்டார்கள். இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு உடல் முழுசுமாக வரி குதிரை போல அந்த கோடுகள் இருக்கும். எப்படி வரி குதிரைக்கு இருக்குமோ அப்படி கோடுகள் இருந்தது. ஒரு ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 3-4 வயது தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தையை அவர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். கடைசியாக இந்த அம்மா கிட்ட வந்திருக்கிறோம், இந்த அம்மா எங்களுக்கு இந்த குழந்தையை குணப்படுத்தி தந்தால் சரி, அது குணப்படுத்தாமல் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம், ஏன்னா எல்லா மருத்துவருமே கைவிட்டாங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு, இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது நாங்கள் சொன்ன, சரிம்மா, தினந்தோறும் திருப்பலி இருக்கிறது, திருப்பலி பீடத்து முன்னால் உங்களுடைய குழந்தையை கிளத்துங்க, திருப்பலி முழுசும் குழந்தை அங்கே இருக்கட்டும், தாய் மரியாளுடைய பார்வை படுகிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் நற்கருணை ஆண்டவருடைய அந்த பார்வை படட்டும். ஆகவே தொடர்ந்து ஜெபிங்க, நிச்சயமாக நீங்கள் நம்பிய அந்த கடவுள், நீங்கள் நம்புகிற அந்த அம்மா கண்டிப்பாக குணப்படுத்துவாங்க என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிவிட்டோம். முதல் நாள் முடிவடைந்தது. அவர்கள் மீண்டுமாக இரவு அந்த ஹோட்டலுக்கு போய் தங்கியிருந்தாங்க. 2ஆம் நாள் அப்படி நடந்தது. ஆனால் எந்த மாற்றம் கிடையாது, அந்த குழந்தை அப்படி தான் இருந்துச்சு. 3ஆம் நாளும் அப்படி தான் நடக்கிறது. 3ஆம் நாளும் அவர்கள் கண்ணீரோடு ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கெடுத்து ஜெபிக்கிறார்கள். அந்த அந்த குழந்தையை அந்த பீடத்து முன் கடத்தி விட்டு ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். 3ஆம் நாளும் நிறைவடைந்தது, எதுவும் நடக்கல. அது பிறகு அவர்கள் மிகுந்த ஒரு சோர்ந்து ஒரு நிலையில மீண்டுமாக அங்கே தங்களுடைய ஹோட்டலுக்கு சென்று விட்டார்கள். எல்லோரும் இரவு சாப்பிட்டு விட்டு தூங்கினார்கள். அடுத்த நாள் மீண்டுமாக 4ஆவது நாள் ஆலயத்திற்கு போகணும், பூசைக்கு போகணும் என்பதற்காக எழுந்து குளிக்க வேண்டும் என்பதற்காக குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக கொண்டு சென்ற பொழுது பார்த்தார்கள், இந்த குழந்தையின் உடல் அப்படியே இந்த கோடுகள் எல்லாம் மறைந்த நிலையில மிகுந்த ஒரு சாதாரணமான இருக்கிற ஒரு குழந்தையை போல, எந்த ஒரு அந்த வடுக்களே இல்லாதபடிக்கு
அந்த குழந்தைக்கு மாறி இருந்தது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, நம்புகிறவர்கள் விசுவசிக்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள். கடவுள் சொன்னது நடக்கும் என்று நம்புகிறவங்க விசுவசிக்கிறவங்க பேர் பெற்றவங்க. தாய்மரியாள் நம்பினாள், முழுசா நம்பினாங்க, நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அதுதான் தாய்மரியாள் என்ற உயர்வுக்கு காரணம். அதே போல இந்த குடும்பம் ஒரு உதாரணம் நமக்கு. ஆகவே நாமும் கூட முழுமையாக 100% மேலாக தாய்மரியாளின் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வல்லமையும் நம்புகிற பொழுது, அவள் வழியாய் கடவுள் செய்கிற காரியங்களை, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பலப்படுத்துகிற பொழுது, மிகுந்த 100% மேலாக நான் முழுமையாய் சரண்டர் எழுந்து என்னை சரணடையாக செய்து விட்டு, தாய்மரியாளத்தை ஒப்பு கொடுத்து விட்டு, அந்த ஆண்டவரத்தை ஒப்பு கொடுத்து விட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது, அவனுடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற பொழுது, அவருடைய விருப்பத்தை நம்பி செய்கிற பொழுது, நிச்சயமாய் நமக்கு கூட மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் சிறப்பாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய இந்த ஒரு மகிமையான இந்த ஒரு திருப்பலியில தாய்மரியாளை போல நாமும் அர்ப்பணத்தில் வாழ்ந்து அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் நிறைவேற, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே செயலாற்றம் பெற, அது செயலாக மாற இந்த திருப்பலியிலே சிறப்பாய் ஒப்பு கொடுப்போம். தாய்மரியாளுடைய அர்ப்பணம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிக்கட்டும். நாமும் அர்ப்பணம் மிகுந்த மக்களாக ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து ஒருவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போமாக. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி சமாதானத்தின் தூதுவர்களாகவும் அன்பின் வழிகாட்டிகளாகவும் நீதியின் கருவிகளாகவும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தலைவர்கள் சுயநலன் பாராது மக்கள் நலனின் அக்கறை கொண்டு வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை பயனுள்ள வகையில் நிறைவேற்றவும், மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், பண்பாட்டில் மென்மேலும் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைப்பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட குருக்களை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணியை திறம்பட நிறைவேற்றவும், உமக்கு உண்மையுள்ள ஊழியர்களாய் வாழவும், இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள் வரத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பலனை தந்து எங்களுக்கு போதுமான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வாடும் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகமளித்து அவர்கள் என்றும் உம் பிள்ளைகளாய் சாட்சிய வாழ்வு வாழும். திருவிழா பள்ளியினில் பங்கெடுக்க முடியாமல் வீடுகளில் இருக்கின்ற முதியோர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவைகளுக்காக அவருக்கு ஜெபிப்போம். தாய் மரியாதை போல அவனுடைய வார்த்தையை நம்பி விசுவசிக்க வரங்கேற்போம். இந்த அம்மா கொடுப்பாங்க, இந்த அம்மா எனக்காக பரிந்து பேசுவாங்க, இந்த அம்மா என்ன குடும்பத்தையும் இன்னும் என்னுடைய தொழிலையும் என்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாங்க என்ற நம்பிக்கை ஆழப்பட ஒருக்கமாய் ஜெபிப்போம். இந்த திருவிழாவினுடைய அனைத்து வகையான முயற்சிகளும், திருவிழாவில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும், இந்த திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள், உதவி செய்திருக்கிற அனைவரையுமாக தாய் மரியாள் நிறைவாய் ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் மெய் மன்றாடுகின்றோம். அனைவரும் காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிவிரிக்கப்பட்ட எங்கள் இதயங்களை உடைய கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுது கண்ணியான தூய மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவின் ஏழெட்டுதலான நம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்க ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கோடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுபடுவாக. முட்டி போட முடியல, உட்காந்துருங்க. அப்படியே உட்காரணும், சேர்ல உட்காந்து. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை விட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நாளுக்காய் நன்றி சொல்லுவோம். அற்புதமான அன்னைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த அருமையான நாளிலே, குறிப்பாக இந்த விழாவுடைய 2வது நாளிலே அன்னைக்கு தேரெடுத்து அவள் நம் வாழ்கிற இடங்களெல்லாம் நம்மை காண வருகிறான். தன்னுடைய ஆசிரை பொழிவதற்காக வர இருக்கிற அந்த தாய்க்கு நன்றி உள்ளத்தோடு உளமகிழ்வோடு, அம்மா நீங்க செய்த அத்துணை காரியங்களுக்காக அனைவருமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்கிற அற்புதமான ஒரு நன்றின் விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காய் நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், நேற்று இரவு அப்படி ஒரு மழை, காலையெல்லாம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. இப்போட நான் சொல்லும்போது வருகிற போது ஒரு சில துளிகள். இது அன்னையினுடைய விழா. இந்த விழா நிச்சயமாய் நாம் அனைவரும் ஒன்றிணைக்கிற விழா. நேற்று நாம் தினம் சிந்தித்தது போல அன்னையோடு இணைந்து வாழ்வில் உயர்ந்திட, அன்னையோடு இணைந்து இன்று அர்ப்பணத்தில் வாழ்ந்திட என்ற சிறப்பான தலைப்பை சிந்தித்துக் கொண்டிருக்கும். நம் அனைவரும் ஒன்றாக இணைத்த அன்னை நம்முடைய குடும்பமாக எத்தனை விதமான பொறுப்புகள், எத்தனை விதமான கடமைகள். நம் அனைவருமே இங்கிலீஷ் ரொம்ப அழகாக அர்ப்பணம், டெடிகேஷன். we are dedicated, we are committed. அர்ப்பண உணர்வோடு தான் இன்னைக்கு குடும்பங்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், அதில் நாம் செய்கிற பணிகள், நம்மளே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவருமாக அர்ப்பணமாக உணர்வு இருந்தீங்கன்னா நம்ம அனைவருமே உழைவதற்கான, உயர்வதற்கான வடிவங்கள் ஏராளமாக இருக்கிறார். எனவே தந்தை மறையூர் சொன்னது, அன்னை மறையால் ஆண்டவனை கதி என்று சரணாகதி அடைந்து தன்னை அடிமையாக்கி தன் வாழ் முழுவதும் ஆண்டவருக்கு பணிந்தாள், அர்ப்பணித்தாள். அதனால தான் இன்னைக்கு ஆரோக்கிய தாயாக வளம் வந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த நல்ல நாளிலே இப்படியா இவருக்கு விளையாடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில நன்றி கூறுவோம். பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்கிற அத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜெபோதிகள் கேட்டு யாவருக்காகும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகும், சிறப்பாக இன்று தாயாம் திருவை இப்பொழுது மத்திய நற்செய்தியாளுடைய விழாவை கொண்டாடி அப்படி பேதாங்கி இருக்கிற அனைவருக்காகும், இதோ இந்த பகுதி வாழ் மக்களுக்காகவும், சிறப்பாக இந்த தீர்ப்பமணியிலே கடந்து கொடுக்கிற யாவருக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களை, அநேக நலன்களை, அற்புத சுகங்களை அன்னை அண்டி வந்து ஜபிக்கிற அனைவருக்கும் ஏராளமான அருள் கொடைகளை பொழியும்படியாய் என்றான். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஏற்றிருமிக அனைவரும் மீது இரக்கமாய் கடவுளின் கன்னிதாயான விடுதமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை
அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான பொழுது அந்தோணியார், நாம் இன்று விழாடித்துக் கொண்டிருக்கிற புனித மத்தேயு நற்செய்தியாளர், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தேவசகாய், இவ்வுலகிலே எமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துபடியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற திருமணமானவர்கள் உங்களுடைய திருமண நாண்டினுடைய அர்ப்பணத்தின் நினைவுக்குள்ளும், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன், வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருப்பேன் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதியை நினைத்து பார்ப்போம். உண்மையிலே அந்த அர்ப்பணத்தை முழுமையாக வாழ்ந்திருக்கிறோமா அல்லது வாழ்வதற்கான வல்லமையை கேட்போம். பின்னமாக குழந்தைகளை நம்முடைய ஒப்படைக்கப்பட்ட திருச்சபை சொல்லுகிறது, இதோ கிறிஸ்து ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றோரே ஞான பெற்றோரே உங்கள் கையிலே இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது, கிறிஸ்துனால் ஒளி பெற்ற இந்த குழந்தை ஒளியின் மக்களாக வாழ வேண்டும், அது உங்களுடைய பொறுப்பு கடமை, உணர்ந்திருக்கிறீர்களா என்று சொல்லி அந்த குழந்தைகளை நம்முடைய கரங்களை ஒப்படைத்து அந்த குழந்தைக்கு நாம் அர்ப்பணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு அர்ப்பணமானவர்கள். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு அர்ப்பணமானவர்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு அர்ப்பணமானவர்கள். நம்முடைய கடமை ஏராளம். அர்ப்பணத்தில் உண்மையோடு வாழ்வது கடினம். ஆகவே ஜெபிப்போம், இந்த தாய் மரியாதை போல வாழ்வோம், வரங்கேட்டு கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து நொடி வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தோடு எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அவனுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். போல் மது இறைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனித மிக்கப்படலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும்
தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்று கட்டளைகளில் கருத்தூறி நிற்க செய்தருளும். எங்களை ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் சமரி. நாமும் தாய் மரியாளை போல அர்ப்பணத்திலே வாழ்ந்திட கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு ஏற்ப முழுமையாய் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள நம்மை தேடி வருகிற ஆண்டவர் பலமும் ஆற்றலும் வல்லமையாய் நம்மை ஆஸ்வதிக்க தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்தை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சீயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சீயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, இறைவா சம்மதமா. வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புதாடை அணிய வைத்தாய். வீதியிலே இருந்த என்னை விருந்துக்கு அழைத்து வந்தாய், உதாரி மைந்தன் என்னை புதாடை அணிய வைத்தாய். வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழிய செய்வாய், வெறுமையான பாத்திரம் நான் அப்பங்களால் வழிய செய்வாய். ஒன்றுமில்ல கச்சாடி நான் ரசமாய் நீ நிரம்பிடுவாய். உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, இறைவா சம்மதமா. தூரத்திலே இருந்த என்னை நெருங்கி வா என்றாய், பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். தூரத்திலே இருந்த என்னை நெருங்கி வா என்றாய், பாவத்திலே வீழ்கையிலே சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்தாய். பால்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய், பால்வெளியில் அலைந்த என்னை பந்தியிலே அமர வைத்தாய். பக்கத்திலே நீ இருந்து பரிவன்பை கண்டிடுவாய். உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, இறைவா சம்மதமா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, உண்மையே உயிரே உள்ளவர் சம்மதமா, இறைவா சம்மதமா. இனியவர்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அருள்மழை பொழிகிற ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க ஒரு தாயே, பரிசுத்த தாயே,
நம் அனைவருக்கும் தாயாக தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அன்னைக்கு விழா எடுப்பது சால சிறந்தது. எனவேதான் நான் சொன்னேன், இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த திருப்பலி தயாராகி கொண்டிருந்தோம். ஒரு அம்மா ஒரு குழந்தைய எடுத்து வந்தாங்க, சின்ன குழந்தை, பூர்ணிமா நினைக்கிறேன், குட்டியை வந்திருக்கா தெரியல. இது மாதா குழந்தை, அவங்க இந்து நினைக்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தை என் காதில் ஒலிக்கிறது. இப்போ வரும் முன்னாடி இந்த திருப்பலிக்கு தயாராகும் போது, மாதா கொடுத்த குழந்தை சாமி அப்படின்னாங்க அந்த இந்து சகோதரி. பாருங்களேன், தந்தை சொன்ன அற்புதங்கள் கூட இது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்களை அன்னை மரியாள் என்றளவும் நடத்தி கொண்டே இருப்பார். எனவே அவரை நோக்கி இருக்கிற இந்த வல்லமுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் கண்களை மூடி அருள்மணி பொழியும் ஆரோக்கிய தாய் என்ற ஜெபத்தை ஜெபிப்போம். அருள்மலை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயதுடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக நம்முடைய அன்னை ஆரோக்கிய தாயினுடைய பாதங்களையும் சமர்ப்பிப்போம். என் குடும்பம் இருக்கிற நமக்கு எண்ணற்ற தேவைகளோடு கூட நம்ம வந்திருக்கலாம். நம்ம உள்ளத்திற்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, நம்ம நினைத்திருக்கிற பல காரியங்கள், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய படிப்பு, பிள்ளைகளுக்கான நல்ல உடல் சுகங்கள், இன்னும் வேலை வாய்ப்புகள், குழந்தை பாக்கியங்கள், திருமண தடைகள் நீங்க வேண்டும். கருவுற்ற பிள்ளைகள் நல்ல முறையிலே குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். இன்னும் செய்கிற தொழில்கள், அதன் வழியாக கிடைக்க வேண்டிய வரும்படிகள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய முன்னெடுப்புகள், இன்னும் பல காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், அத்துணை காரியங்களையும் நம் அன்னையுடைய பார்த்து கொடுப்போம். அன்னையால் முடியாதது எதுவும் இல்லை, அவள் கேட்டதை அனைத்தையும் கொடுப்பாள் அப்படின்னு நான் அனைத்து சொன்னேன். நிச்சயமாய் கொடுப்பாள். வசனம் மிக அழகாய் சொல்கிறது, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீ கடவுளை நம்புவோர் நிச்சயமாய் வறுமையாய் போவதில்லை. அன்னை தெய்வ தாயிடம் ஒப்பு கொடுப்போம். குறிப்பா நம்முடைய திருவிழா, எத்தனையோ நல்ல உள்ளங்களுடைய உழைப்பு, தாராள உள்ளம், இன்னும் நாளை இதில் நடைபெறுகிற அத்தனை காரியங்கள், இந்த விருந்து, குடியிறக்கு, இப்படி என்று பல காரியங்கள் நம் அனைவருமாக ஒரு குடும்பமாக இணைந்து இந்த அருமையான அன்னைக்கு விளையாடுத்து கொண்டு இருக்கிற வேளையில தொடர்ந்து அன்னை அண்டி வந்து ஜெபிக்கிற யாவருக்கும் அன்னை அருள் பாவிக்கிற தாயாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்ற நம்பிக்கை நட்சத்திரத்தை ஏதோ இந்த விழா எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிற ஒருக்கத்தோடு, நம்பிக்கையோடு நம்முடைய பாதங்களில் அத்துணை காரியங்களும், நம்முடைய உள்ளங்களை, நம் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை விதமான ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வது அறியாத வருத்தம் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமென். நம்ம 3 அருள்ந்த முறை சொல்ல இருக்கிறோம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்ல, அருள்ந்த முறையே ஜெபம் எவ்வளவு வல்லமையானது உங்களுக்கு தெரியும். கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் சொன்ன அத்தனை காரியங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்க. அம்மாவிடம் மண்டி வந்திருக்கிறீர்கள். இந்த விழா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான விழா. ஏதோ கடமைக்காக வருடாந்தோறும் எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல விழா. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் இருந்து நம்மை காத்து, இயற்கை சீற்றங்களிலிருந்து காத்து, நம்மை, நம் குடும்பங்களை அப்படியாக அரவணைத்துக் கொள்கிற தெய்வத்தாய் உலார்ந்த விதத்துல உவகையோடு கூட, பெருமகிழ்வோடு கூட இந்த அன்னைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கவளே, உள்ள மகிழ்வோடு அப்படியே பாதத்தில், அம்மா நீங்க தான் எனக்கு எல்லாம், என் குடும்பத்துடைய குலதெய்வமா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியான வார்த்தையில் உள்வாங்கிய விழா. 3 முறை அருள்ந்த மரியே ஜெபத்தை உருக்கத்தோடு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே,
நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடும். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க மரியே. மீண்டும் அனைவருமாக இணைந்து அன்புக்குரியவரே, இந்த இரண்டாம் நாள் அன்னையுடைய திருத்தேர் விழாவினுடைய இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் அனைவருமாக பங்கேற்று அற்புதமான விதத்திலே இந்த வழிபாடு மிக நேர்த்தியான முறையிலே வழிநடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மிக்கேல் அதிதூதர் அன்பிய மக்கள் அனைவருமாக இணைந்து இந்த நாளுடைய வழிபாடை அன்னையில் இணைந்து அர்ப்பணத்தில் வளர்ந்திட என்ற தலைப்பில் சிந்திக்க அத்தனை விதமான சிறு பிள்ளைகள் பெரியவர் என்று அத்தனை பெருமையாக இணைந்து இந்த நாளை அர்த்தப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு பலத்தை ஒரு கரபடி கொடுத்து நம்முடைய நெஞ்சாத நன்றிகளையும் நல்லா ஜோரா தட்டலாம் நினைக்கிறேன். கரபடி கொடுப்பதில் நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, காசு பணம் கேட்கலையே. இந்த நாளிலே நான் சொன்ன மாதிரி அன்னையுடைய தேர் ரொம்ப அழகாக மிக அற்புதமாக அப்படியே சொல்லிக்கிறாங்க. தேருடைய இந்த திருப்படி முடிந்தோடு நம்ம அனைவருமாக இணைந்து இந்த தேர் திருவிழாவிலே கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்து மிக அற்புதமான திருப்பலி நிறைவேற்றி அர்த்தமுள்ள ஒரு மறைவுரையை நம் மத்தியிலே விதைத்து நமக்காக ஜெபித்திருப்பவர் அருள் தந்தை ஏ தாமஸ் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த குருவானவர், என்னுடைய சீனியர். நானும் அவரும் ஒன்றாகவே இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்னில் அதிக அக்கறை கொண்ட ஒரு நல்ல நண்பரும் கூட. தந்தை ரொம்ப அமைதியானவர், ஆனால் ஆக்கப்பூர்வமானவர். அவர் நான் யோசித்து பார்த்து கொண்டு இருந்தேன், என்ன சொல்லணும் பார்த்தா, அன்னைக்கு முத்தமிழ் நகர் ஒரு இடம் இருக்குது, இதேதான் இந்த கோயில் மாதிரி தான் இருக்கும், சின்ன தம்மாத்தொண்டு கோயில். அது அந்த இடத்துல இடமே இருக்காது. அங்கே அழகான ஆரோக்கிய தாய்க்கு அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டியவர். அவர்கிட்ட எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர். ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு மனிதர் என்று நான் சொல்வேன். காரணம், கடந்த 6 ஆண்டுகள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்முடைய பெசநகர் திருத்தலத்தினுடைய பொருளாளர் தந்தை அட்மினிஸ்ட்ரேட்டராக மிகவும் பொறுப்புள்ளவராக மிக அற்புதமான விதத்தில் 6 ஆண்டுகள் பணி செய்தவர். டிஜி அண்ணா நகர் அந்தோனியார் கோயில 5 ஆண்டுகள் பணி செய்து, கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய எக்மூரில் இருக்கிற இருதை ஆண்டவர் திருத்தலத்திலே மிக அழகாக பணி செய்து அந்த ஆலயத்தை மிக அருமையாக புதுப்பித்தவர். அது எல்லாம் விட நான் சொல்றேன், இப்போ தற்சமயம் நான் சொன்ன மாதிரி நம்முடைய அண்ணா நகர் சென்ட் லூக் சர்ச் லூக்கா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்திருக்கிறார். 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை இந்த ஆண்டு அவர் கொண்டாடி கொண்டிருக்கிறார். கடவுள் நிறைய திறமைகளை தன்னகத்தை உள்ளடக்கியவர், ஆனால் வெளி காட்டாதவர். நான் சொன்ன மாதிரி அரைக்குடம் தழும்பாது நிறைக்குடம் தழும்பும், நிறைக்குடம் அரைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்களே. அவர் நிறைக்குடம். அவர் தான் பார்த்தீங்கன்னா நான் பலமுறை பார்த்து மகிழ்கிற விஷயம், நிறைய பேர் கிடைக்காது. கடவுள் அவருக்கு பீ ஊட்டக்குரிய வல்லமையை கொடுத்துருக்கார். நிறைய ஜபத்தில் தான் இருப்பார். தந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மாவே பார்க்க முடியாது. நிறைய பேய்களை ஓட்டக்கூடிய ஒரு வல்லமையை தந்தை அவர் கொடுத்துருக்கிறான். அநேக நான் பார்த்த இந்த ட்ரீட்லாம் பார்க்கும்போது நைட்லாம் ப்ரேயரில் தான் இருப்பார், ஜபத்தில் அதிகமாக. அதுவும் அன்னையோடு அற்புதமாக பல மணி நேரங்களை செலவழிக்கக்கூடிய நல் மனித நேயம் மிக்கவர், ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவர். அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். அப்படியான ஒரு அற்புதமான தந்தை தான் இன்று நம் மத்தியிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றியிருக்கிறார்.
எனவே அன்னையோடு பயணிக்கிறவர்கள் மிக அற்புதமான அர்ப்பணத்தினுடைய அவர் கூட தன் கொடுக்கப்பட்ட அந்த அர்ப்பண வாழ்வில் நான் ஈடுபடுத்திக் கொண்டவர். எனவே நல்ல நாளிலே நம்ம மத்தியிலே வந்து நமக்காக இப்படியான ஒரு அற்புதமான திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த அருள் தந்தை ஏ. தாமஸ் வெள்ளி விழா நாயகருக்கு அதிதூதர் மிக்கேல் அன்பியத்தின் தலைவர் திரு சகாயமும் துணைத் தலைவர் திருமதி ஃபாத்திமா அவர்களும் அவருக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்பான். தந்தை அவர்களை முன் வருமாறு அழைக்கிறோம். தந்தை அங்கே இருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பலத்த ஒரு கரவழி தரலாம் நினைக்கிறேன். தந்தை ஏ. தாமஸ் அவர்களுக்கு நம்முடைய தட்டை திரும்பார். ஜோர கை தரலாமே. தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய பணி சிறக்க அவருக்காக மன்றாடுவோம். அவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே டைம் முடிச்சிட்டோம். அவர் சொன்னார் தொடங்கும் போது ஃபாதர் சீக்கிரமாக முடிச்சிருங்க ஃபாதர், மழை வர மாதிரி இருக்குன்னாரு. அங்கே 8 மணி ஆச்சா? இன்னும் ஆகல, 8 ஆயிடுச்சு. 8 மணி ஆகும், இன்னும் 2 நிமிஷம். சரியா? ஓகே. ஆகவே நான் என்ன சொன்ன மாதிரி இது நமது விழா. நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒன்று கூடி ஊர் கூடி தேர் இழுப்பது நம்முடைய ஒரு கடமை. நான் சொல்ல மாட்டேன், நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லுவேன். தேர் இழுப்பது வந்து சும்மாலாம் கிடையாது. இந்த அன்னையுடைய பார்வை, இந்த அன்னை செல்கிற நம்ம வசிக்கிற இடங்களிலெல்லாம் அன்னை பயனுக்கு இருக்கிறார். அவருடைய அருள் ஆசிரியை அனைவருக்குமாக. நான் ஒவ்வொரு முறை சொல்றது இந்த ஆரோக்கிய தாய் நினைக்கும் போது வெறுமே நமக்கு எல்லோருக்கும் தாய், அனைத்துலகின் தாய் சொல்ல மாதிரி எல்லோருக்கும் தாயாக இருக்கிறார். அப்படி பார்க்கிற அத்தனை பேரும், அப்படி ஜெபிக்கிற அத்தனை பேரும் நிறைவான அருள் ஆசீர்வாதங்களை பொழிவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த திருப்பலி முடிந்தவுடன் தேர் மந்திரிக்கப்படும். உங்களுக்கு தான் சாப்பிட தருவான்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட பிற்பாடு நான் முடிஞ்ச அப்படியே போயிடாதீங்க. எல்லாருமே இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். ஆகவே நாம் வசிக்கிற இடங்களிலே தேரானது எடுத்து வரப்படும். ஜெபமாலை ஜெபித்து கொண்டு பாடங்களை பாடிக்கொண்டு இந்த தேர் பவனியிலே நாம் அனைவரும் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளைய தினம் நம்முடைய திருவிழாவினுடைய கடைசி நாள் குடியிறக்க விழாவை நாம் கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சியின் காரணி அன்னை மரியாள் என்ற தலைப்பிலே சிந்திக்க அருள் தந்தை மரியா அந்தோணி பூந்தமல்லி குருமடத்தின் பேராசிரியர் நம் மத்தியில் வருகை தர இருக்கிறார். நாளை தினம் 2 அன்பியங்கள் நம்முடைய மிக்கேல் அதிதூதர் சூசேப் அன்பிய மக்கள் இணைந்து இந்த விழாவை நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். அவ்வாறு நாளை மாலை முடிவில் உங்கள் அனைவருக்குமாக நம்முடைய சமபந்தி விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டு, எனவே அனைவருமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்னா இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு ஆண்டில் பல ஆண்டுகள் நடத்துகிறாங்க. நீங்கள் தான் கலந்துக்கணும். அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், கொஞ்சம் பேர் தான் வராங்க. பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு, கணவன்மார்களுக்கு, மனைவிமார்களுக்கு, குடும்பங்களுக்கு எல்லாம் என்று விளையாட்டு போட்டிக்கு இருக்கிறது. காலை 10 மணி போட்டிருக்காங்க. எனவே தயவுசெய்து நமது குடும்பம், நாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இந்த விளையாட்டு போட்டியை கலந்து கொள்வோம். நாளை மாலை நான் சொன்ன திருப்பலி முடிந்த பிற்பாடு, குடியிறக்கம் நிகழ்வு முடிந்த பிற்பாடு பரிசுகள் வழங்கப்படும். அதை தொடர்ந்து நான் சொன்ன சமபந்தி விருந்தும் இருக்கிறது. அன்னையுடைய சேலை, அன்னையுடைய புடவைகளானது நாளை தினம் ஏலம் விடப்படும். எனவே அதை கூட நீங்கள் தயாரித்து வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஜெபித்த பிற்பாடு நான் சொன்ன மாதிரி தந்தையர்கள் சென்று அந்த தேரை மந்திருப்பார்கள். அதை தொடர்ந்து நான் இங்கேருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நாம் இந்த பவனியிலே கலந்து கொள்வோம். கடைசி ஜெபத்திற்காக அன்பார்ந்த உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தாய் மரியாளுடைய அற்புதமான ஆசீர்வாதங்கள் குடும்பங்களை நிறைப்பட்டும். அதே போன்று உங்களுடைய பங்கு தந்தை எங்கள் நண்பர், அதனால் நிறைய விஷயம் அவர் நல்லது சொல்லியிருக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து தந்தை அவர்களுக்கும் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் இருக்கிற அனைவருக்கும் இந்த விழா குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து தாய் மரியாளோட பயணிங்க. அது அற்புதமான அனுபவம், அற்புதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். தாய்மரியாலை நம்ம பற்றி கொள்கிற பொழுது அது ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்வுக்கு நம்ம இட்டு செல்லும். ஆண்டவருடைய ஆசீர் கிடைக்காம நம்ம கைவிடப்பட மாட்டோம். கைவிடப்பட்டதில்லை என்று ஒருபொழுதும் கைவிடப்பட்டதில்லை என்று ஒரு நினைத்தருளும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த வல்லமையான நம்பிக்கையில் வளருவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பினுடைய நம்பிக்கையுடைய மருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்களும் வணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னி மரியாவை பற்றதுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு
அனைவரும் தேரின் முன்பாக போடுவோம். தேரின் முன்பாக ஒன்று கூடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலானது இப்போ பாடப்படும். அங்கு தந்தையர்கள் தேரை மந்திரிப்பார்கள். பிற்பாடு நம்ம வழிமுறையை பின்பற்றலாம். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கியமாதாவே அருள் புரிவாய். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கியமாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கியமாதாவே அருள் புரிவாய். அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கியமாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. தன்னையே தந்தவர்க்கு தாயல்லவா இந்த தரணியை காப்பவள் நீ அல்லவா. அன்னை நீ எனக்கொரு வரமருள்வாய், ஆரோக்கியமாதாவே அருள் புரிவாய். தந்தை அவர்கள் இப்போது தேரை வந்திருக்கிறார்கள். தந்தை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவர்களையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் படைத்த அனைத்து காரிய உயிரினங்களும் உம்மை சுற்றியே வளம் வந்து கொண்டிருக்கின்றன. உம்முடைய விருப்பத்தை சித்தத்தை செய்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று நாங்கள் இன்று எங்கள் தாய் மரியாளுடைய சுரூபத்தை சுமந்த தேரினை நாங்கள் எங்களுடைய பகுதிகளிலே வளமாக இழுத்து வருகின்ற வேளையிலே நீர்தாமே இறையாற்றலோடு எங்களை சந்திக்கும்படியாக இந்த இறையாற்றல் பெருகி இந்த குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணும்படியாக ஆசீர்வதிப்பபடியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உடைய தாய் மரியாதை போல அர்ப்பணித்தலை உயர்ந்து வளர்ந்திட இந்த பகுதி முழுவதுமாய் நீர் நிறைந்த ஆசிரியரால் நிரப்பிட நாங்கள் இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆகவே இந்த தேரையும் இந்த தேரில் வீற்று இருக்கிற தாய் மரியாதை சுரூபத்தையும் நிறைவா நீர் ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவீராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் இந்த சுரூபத்தையும் தேரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி அனைவருமாக அன்னை உற்று நோக்கி வாழ்க என்ற பாடலை பாடும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை பாதுகாப்பவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக பரிந்து பேசுபவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு சுகம் தருபவளே, எங்களுக்காக வேண்டிக் எங்களை ஆசீர்வதிப்பவளே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பாருங்களே, இப்போது உங்களுக்கான ஒரு டீயும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க நினைக்கிறேன். தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்க. தொடர்ந்து நமக்கு பிற்பாடு நாம் இந்த தீர்வினை கவனிகளை கலந்து கொள்வோம்.
கல்லும் பகலும் அம்மா அம்மா என்று கண்ணீர் வடித்தவர் மலர்கோடி. ஒளியும் புகழும் உலகெல்லாம் இப்போது தேர் பகுதியானது கொண்டிருக்கிறது. நான் சில மாதிரி டீலாம் குடிச்சிட்டு நினைக்கிறேன். பன்னா சாப்பிட்டுருப்பீங்க. தயவு செய்து இந்த தேர் பகுதி நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எனவே இது நமது விழா. அன்னைக்கு நாம் தேர் எடுத்து செல்கிறோம். எனவே இந்த பவனியிலே நாம் அனைவருமாக கலந்து கொள்வோம். நான் சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வரிசை கிரகமாக செல்வோம்.
பாடலை பாடிக்கொண்டு ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு பாவனையிலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வாழ்க வாழ்க. முன்பாக செல்லுங்கள், வரிசைகரமாக செல்லுங்கள் பாபா. ஆங்காங்கே நின்று டீ குடித்து கொண்டிருக்கிற சாப்பிட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தயவு செய்து இப்போது பாவனையிலே கலந்து கொள்வோம். எல்லாரும் போன அன்னைக்கு கூட யாரும் என்ன திரும்பாங்க, எல்லாரும் பாருங்க போங்க எல்லாரும். அப்பதான் நாளைக்கு உங்களுடைய சாப்பாடு நல்லா சமயம் போடுவாங்க. தயவுசெய்து அனைவருடைய பாவனையிலே நாம் அனைவரும் மகிழ்வோடு கலந்து கொள்வோம். ரொம்ப கம்மி தான் டைம், 8 மணி அதிகமாக ஆச்சு. நம்ம 1 மணி நேரம் தான் ஆகும். தயவுசெய்து அனைவரும் தேடி முன்னாடி போங்க, பின்னாடி போங்க. கதையில் தூதர் மனிதனுக்கு மங்களவார்த்தை சொன்னதை ஞானிப்போமாக. மன்னவர்கள்